சட்டப்படியா ஒரு திருமணம் செல்லத்தக்கது அப்படின்னு சொன்னா ஆணுக்கு வயது 21 இருக்கணும், பெண்ணுக்கு 18 வயசு இருக்கணும். இது வயது அடிப்படையில முதல்ல ஒரு தகுதி. நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரணும் பிஏஓ கிட்ட. இப்போ நீங்க இந்த திருமணம் பண்றவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடில இருந்து திருமணம் ஆகல, இதெல்லாம் பெரிய கோயில்ல நடக்குதுன்னா இத்தனை ப்ரொசீஜர்ஸும் போகணும். இப்போ நீங்க கோயில் சொன்னா ரசீதுன்னு ஒன்று கொடுத்து அந்த கோயில்ல யார் யார் திருமணம் நடத்துறாங்க, அவங்க அப்பா அம்மா தகவல் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி, ஸோ அந்த ரசீதை வச்சு தான் உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அப்போ தான் இந்த திருமணம் செல்லும் அப்படிங்கிற இப்போ இந்து மேரேஜ் ஆக்டில் கோயிலில் பண்ணுறது இப்படி தான் நடக்குது. பார்த்துக் கொண்டிருக்கிறது புதியுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருமணம், விவாகரத்து, ஜீவனம்சம், குழந்தை தத்தெடுப்பை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக சங்கரன் சார். சார் ஹாஸ் மோர் தென் 20 years of experience in civil, criminal and matrimonial cases. வணக்கம் சார். அடுத்தபடியாக நம்ம கூட கீதா பிரியா மேம் இருக்காங்க. மேம் ஹாஸ் மோர் தென் 20 years of experience in civil, criminal, matrimonial and cyber security. வணக்கம் மேம். சார், என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவில் வேலிட் மேரேஜ் அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்க சார்? அதாவது வேலிட் மேரேஜ் என்பது இந்தியாவில் நமது ஹிந்து மேரேஜ் ஆக்ட், அதாவது இந்து திருமண சட்டம் 1955 படி பிரிவு 5 படி ஒரு செல்லத்தக்க திருமணம், அதாவது சட்டப்படியாக ஒரு திருமணம் செல்லத்தக்கது அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்ன அம்சங்கள் இருந்தால் அது சட்டப்படி செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்கிறது. ஆணுக்கு வயது 21 இருக்கணும், பெண்ணுக்கு 18 வயசு இருக்கணும். இது வயது அடிப்படையில் முதல்ல ஒரு தகுதி. அதற்கு பிறகு அவங்க திருமணம் செய்கிற போது ஏற்கனவே ஒரு திருமணத்தை மறைச்சி அவங்களுக்குள்ளே அந்த கணவனோ மனைவியோ ஏற்கனவே ஒருத்தரோட திருமணம் ஆகியிருந்து அதை மறைச்சிருந்து பண்ணால் அந்த திருமணம் செல்லாது. அதே போல் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. 2 பேருக்கும் சவுண்ட் மைண்ட் என்று சொல்லக்கூடிய, அதாவது மனம் ஒத்து அவங்க நல்ல மனநிலையில் அவங்க இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கணும். அப்போ தான் அந்த திருமணம் செல்லுபடியாகும். அதே போல் ஒரு கடுமையான நோயினால் கணவனோ மனைவியோ தாக்கப்பட்டு அந்த நோயை மறைச்சி திருமணம் செய்யவும் கூடாது. அப்பவும் அந்த திருமணம் ரத்தாகிவிடும். இப்படி பல காரணங்கள். அதே மாதிரி அவங்கள மிரட்டி இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட ஃப்ரீ கன்சென்ட்னு சொல்லக்கூடிய இசைவு, 2 பேருக்குமே இசைவு இருக்கும். யாரையும் பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி, இப்போ நிறைய திருமணம் கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணால் அடுத்த நாள் அந்த பெண் எனக்கு இதில் விருப்பம் இல்லை அந்த வாழ்க்கையிலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்படி சில சட்டபூர்வமான செல்லத்தக்க திருமணம்ங்கிறபோது இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் தான் அது ஒரு வேலிட் மேரேஜ். அப்புறம் இப்போ திருமணம் பதிவு செய்யணும். சட்டப்படி பதிவாளர் சட்டப்படி நம்ம திருமணத்தை பதிவு செய்யணும். அது ஒரு சட்டப்படியான ஒரு தகுதி. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மேம், சார் சொன்னார் இந்த மாதிரி சட்டப்படியாக செய்யணும், ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆனால் இன்னும் சில இடங்களில் சர்ச்சில் கல்யாணம் பண்ணாலோ இல்லை டெம்பிளில் கல்யாணம் பண்ணால் அதுவே போதும், ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க இல்லையா? அது உண்மையா மேம்? அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அதாவது திருமணம் அப்படின்னு சொல்லும் போதே அது ஒரு லாங் லாஸ்டிங்கான உறவு இல்லைங்களா? ஸோ எனக்கு உரிமை இருக்குது, உரிமை இல்லை, இப்படியான எல்லா விஷயங்களுமே அந்த திருமணம் தான் தீர்மானிக்குது. ஒரு ஹிந்து மேரேஜ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒப்புத்தாம்பலம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம்ன்றது அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அப்போ அது என்னென்னா தே ஆர் கோயிங் டு கெட் மேரிட் வெரி சூன். இன்னொரு 3 மாதம் 6 மாதத்தில் கல்யாணத்துக்கான பீரியட். கல்யாணம் போது இன்விடேஷன். ஸோ எந்த இடத்துல கல்யாணம் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் கோயில் சொன்னால் ரசீதுன்னு ஒன்று கொடுத்து அந்த கோயிலில் யார் யார் திருமணம் நடத்துகிறாங்க, அவங்க அப்பா அம்மா தகவல் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த இடத்துலேருந்து அந்த கோயிலில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுங்க அப்படின்னு தான் கோயில், பெரிய பெரிய கோயிலில் இதுதான் சட்டமாக இருக்குது. நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரணும் பிஏஓ கிட்ட. இப்போ நீங்கள் இந்த திருமணம் பண்ணுறவங்க இவங்க 2 பேருக்கும் முன்னாடிலேருந்து திருமணம் ஆகலை, இதெல்லாம் பெரிய கோயிலில் நடக்குதுன்னா இத்தனை ப்ரொசீஜர்ஸும் போகணும்.
ஸோ அந்த ரசீதை வச்சு தான் உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அப்போ தான் இந்த திருமணம் செல்லும் அப்படிங்கிற இப்போ இந்து மேரேஜ் ஆக்டில் கோயிலில் பண்ணுறது இப்படி தான் நடக்குது. முன்னாடி மாதிரி வேறு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு இல்லை. ரெண்டாவது டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், நீங்கள் எங்கே திருமணம் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வருது இல்லையா? ஸோ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் வரும். இதே மாதிரி இப்போ லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் பண்ணுறாங்க அப்படின்னா திருமணம் முடிஞ்ச உடனே அன்னைக்கே போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணலாம். அதுக்கு நோட்டீஸ்ன்னு ஒரு பீரியட் இருக்குது. கண்டிப்பாக நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஒரு 15 நாள், அதாவது ஒரு முஸ்லீம் ஒரு இந்துவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா 15 நாள் முன்னாடியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணி அந்த நோட்டீஸ் கொடுத்து அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் வரணும். பிறகு தான் இந்த மேரேஜை பண்ணி அன்றைக்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில். ஐடிஓபின்றது இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட் சொல்கிறோம் இல்லையா? அப்போ கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட், அங்கே ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். அந்த ரெஜிஸ்டரில் 2 பேரும் மனசம்பந்தப்பட்டு கையெழுத்து போடுவாங்க. இதே மாதிரி தான் முஸ்லீம் ஆக்ட்லேயும். ஸோ ஒரு ஒப்பந்தம் கொடுத்து அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கா, நீங்கள் இன்னார கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேள்வி கேட்டு கையெழுத்து போடுவாங்க. தட் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் ரெஜிஸ்டர். அந்த எக்ஸ்ட்ராக்ட் ரெஜிஸ்டரை வாங்கிட்டு மறுபடி இந்த ரெஜிஸ்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம திருமண சான்றிதழை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன உறுதிப்படுத்துதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மேரேஜ். இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது வேலிட் மேரேஜாக இருக்கா, இவங்க சம்மதத்தோடு தான் நடக்கப்பட்டதா அப்படிங்கிறதுக்கான தான் இது. இது மாதிரி இப்போது இந்து மேரேஜ் ஆக்ட்லேயும் பார்த்தா பேப்பர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஏஜ் பார்க்குறதுக்கு, அவங்க எந்த இடத்துல, இந்த தாய் தகப்பனார் தானா, அண்ட் விட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது பண்ணுறாங்க. அவங்களோட ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் தான் கையெழுத்து போட முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மெட்டி இப்போது நம்ம நடைமுறை சட்டங்களில் இருக்குது. ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க. வணக்கம். காலர் கட் ஆகிட்டாங்க. நம்ம தொடர்ந்து கொஷினுக்குள்ளே போயிடலாம் மேம். மேம், இப்போ திருமண வயசு அப்படின்னும் பொழுது 18ன்னு சொல்கிறாங்க, 21ன்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு. இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இருக்குது. சாரும் சொன்னாங்க பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21 அப்படின்னாங்க. ஆனாலும் இந்த குழப்பம் மக்களிடையே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் மேம். 18, 21ன்றது ஒரு பெண் மேஜர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க திருமணம் செல்லும் அப்படிங்கிறது சட்டப்படி ரொம்ப காலமாக நம்ம கொண்டு வந்தோம். நடுவில் ஏன் 21 வயது அப்படின்னு வச்சோன்னா, அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவோ இந்த ஃபிசிக்கலி, இப்போ நீங்கள் காலேஜ் தான் 18 வயசுன்றது, ஒரு காலேஜ் படிக்க தான் போயிருப்பீங்க, ஒரு ஃபஸ்ட் இயர் இருப்பீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்போ 21 வயசு ஆயிரும் அப்படிங்கிறது. நீங்கள் காலேஜ் போன உடனே படிப்பில் நாட்டம் இருக்கா, இல்லை வேலைகள் இருக்கா? இப்போ இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நாங்களாம் இங்கே ஒரு இடத்துல உட்காந்துருக்கோன்னா அந்த படிப்பு. ஸோ அதுக்கு கொடுக்கும்போது அதுக்கான ஸ்பேஸ் வேணும். திருமணம்னு வந்தால் அது டைவர்ட் ஆகும். இப்படி நிறைய பேர் அதுலேருந்து வந்ததில் ஒரு சஜஷன் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய டைவோர்ஸ் வருது. ஏர்லியாக கல்யாணம் பண்ணுறதுனால என்ன வருது, நிறைய ஒரு கருத்து வேறுபாடு, எல்லாமே பணமோ வேலைகளோ ஏதோ ஒரு விஷயங்களோ, இது அதிகப்படியாக ஆகக்கூடாதுன்றதுக்காக ஏன் பெண்ணோட வயது 21 இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்க. இது எப்படி சர்ச்சையாக இருந்ததுன்னா, 21 வயதுக்கு மேலே பண்ணால் அந்த ஆண் என்னவா இருப்பான், ஒரு 25 வயது இல்லை 23 வயதுலேருந்து 25 வயது ஆண் கல்யாணம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். அவனும் வேலை வாய்ப்பு போய்டும். அப்போ உங்களுக்கு என்ன 18 அதே தானே அவனும் வேலைக்கு காலேஜ் போவான். காலேஜ் போகும்போது நீங்கள் திருமணம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பொது நலமாக தான் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தோம். அப்போது எல்லாரும் கருத்து என்ன தெரிவித்தாங்கன்னா, இதை கொஞ்சம் கூட மேலே வயது கொஞ்சம் கூட நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். அதேக்காக ரொம்பலாம் பெண்கள், அதாவது அந்த குழந்தை பிறப்புன்னு ஒன்று பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால அதிகப்படியாக போகாமல் ஒரு 21 to 25 அப்படிங்கிறது பெண்ணுக்கு நல்ல ஒரு வயதாக இருக்கும். 26லேருந்து 30 ஒன்றும் தவறில்லை இப்போ இருக்கவங்க இருக்கிற வயது. அதுக்கு மேலே போகும்போது நிறைய டெஃபிஷியன்சி, நிறைய பிரச்சனைகள் வரும்போது இதுவும் ஒரு விவாகரத்துக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. உணவு முறைகள், அவங்க வாழ்க்கை நடைமுறைகள், அதிகமாக பணம் சம்பாரிச்ச உடனே அந்த கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் போயிட்டாங்கன்னா இது இப்படி தான் பிரச்சனைகள் அதிகமாக உருவாகுது. இதை தவிர்க்க தான் என்ன சொன்னாங்க, 21 வயது பெண்ணுக்கும் ஆண் 25 வயது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி. ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். மேடம், என் வைஃபுக்கு நான் வைஃப். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? நான் இங்க விருதுநகர்ல இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் சரவணன். சொல்லுங்க சரவணன், உங்களுக்கான சந்தேகம். இல்ல மேடம், என் ஒய்ஃப் கிறிஸ்டின், நான் ஹிந்து. ஆக்சுவலா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா பட் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பிரச்சனையாகி அப்படிதான் நடந்தது. நாங்க அபிஷியலா அதை ரெஜிஸ்டர் பண்ணல. இப்ப நாங்க அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது?
ஓகே சார். எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு கேக்குறீங்க, கரெக்ட்டா? ஆமா ஆமா. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு குழந்தைங்க இருக்கிறாங்க. ஓகே. அவங்க கிறிஸ்டின், நான் ஹிந்து. ஓகே சார். ரிலிஜியன் மேரேஜ். ஓகே சார், உங்களுடைய சந்தேகம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. அதுக்கான பதில் வழக்கறிஞர் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் சரவணன் சார், சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜா காதல் கல்யாணமா? லவ் மேரேஜ் தான். அதாவது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதாரங்கள், உங்கள் ஆதார் கார்டு எல்லாத்தையும் காமிச்சு நீங்கள் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எந்த ஜூரிசிஸில் கல்யாணம் பண்ணீங்களோ அங்கே வந்து நீங்கள் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு இதுக்கு தனியாக இருக்குது, சிறப்பு திருமண சட்டம். அதன்படி நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே சார். சார் ஆக்சுவலா அது என்னன்னா, கல்யாணம் பண்ணதுக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனையே அப்படிதான். சின்னதா கோயில தான் கல்யாணம் பண்ணோம், எங்க முறைப்படி கல்யாணம் பண்ணோம். அவங்க கிறிஸ்டின். இப்ப நான் அதுக்காக ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் நான் என்னெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்? ஆமாம், நீங்கள் அந்த இதில் வந்து நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட வந்து 2 பேருக்குள்ள ஆதாரங்கள் எல்லாத்தையும் கேட்பாங்க. எங்கே வந்து மேரேஜ் பண்ணீங்க. ஆனால் நீங்கள் இப்போ வந்து கிறிஸ்டியன் சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் யார் வந்து கிறிஸ்டியன்? உங்கள் மிஸ்ஸஸா? என்னோட ஒய்ஃப் கிறிஸ்டின், நான் ஹிந்து. அப்போ நீங்கள் அந்த ஆதாரத்தை காமிச்சு அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் உங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அந்த டேட்லேயே நான் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா சார்? அந்த டேட் இப்போ அந்த பழைய டேட்லேயே வந்து நீங்கள் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த தேதியில் பண்ணணுங்கிறத உங்களுக்கு அவங்களே வந்து இது பண்ணி வச்சுருவாங்க. சரிங்க சார். நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் இந்த டீடைல்ஸ் உங்கள் ப்ரூஃப் எல்லாம் எடுத்து கொண்டு போய் காமிங்க. சரிங்க சார். சரி. ஓகே சார், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். மற்றொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். 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 எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? இது கடலூர் மாவட்டம், நாங்க பெரியப்பட்டு. சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். இப்போ என் மனைவி, என் அம்மா ஒரே ஆக்சிடென்ட்ல ஒரே டைம்ல இறந்துட்டாங்க. ஓகே. இப்போ அந்த கேஸ் 2021 கேஸ் எடுத்தது. இப்போ இப்பதான் முடிஞ்சு செட்டில்மெண்ட் எல்லாமே வந்துருச்சு. ஓகே. இப்போ என்னுடைய டவுட் என்னன்னா, எனக்கு அங்க போய் இறந்து போன என் மனைவிக்கு பையன் ஒருத்தவன் இருக்கான். பையனுக்கு இப்போ 4 வயசு ஆகுது. ஓகே. இப்போ என்னுடைய மாமியார் சைடு வந்து நான் போட்டது பொருள் ஜாமன் தட்டு நான் என்ன எடுத்து வச்சனோ அது வந்து திருப்பி கொடுன்ற மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை எனக்கு இப்போ வருது. அதை கேட்கறாங்க. அது நான் என்ன சொன்ன, புள்ள இருக்கிறான், அது எடுக்க கூடாது. புள்ள வளர்ந்த பிறகு அவன் கையால வாங்கிட்டு போ, நான் வந்து கொடுக்க நிக்கல. இப்ப அது வந்து அவங்க வேற மாதிரி போய் நான் பண்ணுவேன், போய் செய்வேன், நான் எங்க பாக்கணும் பாப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இப்போ அவங்க வந்தாலுமே பண்ணாலுமே கூட இது வந்து முறையா அது செய்ய முடியுமா, கொடுக்க முடியுமா? ஓகே சார், இது லீகலா இல்லையான்னு கேட்க வரீங்க, கரெக்டா? ஆமா மேம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். ஐயா, உங்க மனைவி என்ன மாதிரி எது மாதிரி, ஏதாவது ஆக்சிடென்ட்லயா இல்லை எப்படி இறந்தாங்க? ஆக்சிடென்ட்ல பார்ட்லயே அவுட். ஓகே, இறந்துட்டாங்க. அப்புறமா நீங்க அவங்களுக்கு ஒரு டெத் சர்டிபிகேட்டும் வாரிசுதார சான்றிதழ்? வாரிசு சான்றிதழ்ல வந்து என் பையனுடைய பேர் மட்டும்தான் இருக்கு வாரிசா. ஏன் உங்க பேர் இல்ல? அது என் பேரு, என் பையன் பேரு இருக்கு. அதான் உங்க 2 பேர் பேரு தானே இருக்கு. ஆமா. இப்போ அதுக்கு அடுத்தது அந்த அம்மாவோட எல்லா சொத்துக்களும் அனுபவிக்கிறதுக்கு நீங்களும் உங்க பிள்ளையும் தான் அதுக்கான ஆளுங்க. இப்போ அவங்க கேக்குறது சீதன ப்ராப்பர்ட்டி கிஃப்டா கொடுத்தது. என்ன செஞ்சது கொடுன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னா, இது பிள்ளையோடது, எனக்கு வேண்டாம், பையனோட அவன் அனுபவிக்கிட்டேன், எனக்கு அது நீங்க எப்படின்னா, நீங்க கோர்ட்ல ஒரு சமரச தீர்வாய்வு மையம்னு இருக்கும். ஒரு கோர்ட்ல தாலுகா ஆஃபீஸ் இல்ல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கடலூர்ல, அங்க நீங்க ஒரு அப்ரோச் பண்ணி அவங்கள கூப்பிட்டு பேசி பாருங்க. ஓகேங்களா? அவங்கள கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு இதுதான் அப்படின்னு அவங்க ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கும், பொண்ணுக்கு நான் இதெல்லாம் பண்ணேன் எதிர்பார்க்கறாங்க, அது என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞரை வச்சோ இல்ல எப்படி பேசி அதை சமரசமா ஆக்க முடியுமா பண்ணுங்க. இது கோர்ட்ல போய் தாக்கல் பண்றது இல்ல. அவங்க செஞ்ச விஷயத்தை திருப்பி கேக்குறாங்க. அது கிஃப்ட் எப்பவும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இல்ல, சீதன ப்ராப்பர்ட்டி எப்பவுமே பெண்ணோட சேஃப்டிக்காக தான் கொடுக்கறது. அது கிஃப்ட்ன்னு தான் நாங்க எடுத்துக்கிறோம். ஒரு கிஃப்ட் திருப்பி வாங்க மாட்டோம் இல்லையா? பரிசு பொருளா கொடுத்தா அது திருப்பி வாங்குறது இல்ல. ஆனா அது கணவன் மனைக்குள்ள பிரச்சனையா இருந்தா அந்த பெண்ணுக்காக அதை வாங்கிப்போம், திருப்பி ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் சொல்லி அந்த சீதன ப்ராப்பர்ட்டியை வாங்குவோம். இப்ப மனைவியே இல்லையா? அப்ப அவங்களுக்கு எடுத்து உரைக்கணும், அவங்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி ஒரு இடம் வேணும். அதுக்காக தான் இந்த இடம் போங்க, இந்த சமரச தீர்வாய்வு மையத்தை அணுகுங்க. உங்களுக்கு அவங்க கரெக்டா அதை லீட் பண்ணுவாங்க, இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி. ஓகே மேம், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம்.
ஹலோ வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? என் பெயர் சேலம் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. ஓகே, என் பேர் கவிதா. சொல்லுங்க கவிதா, உங்களுக்கான சந்தேகம். சந்தேகம் வந்து நான் என் கோர்ட்ல வந்து கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த என் வீட்டுக்காரர் வந்து வேற ஒரு அஃபேர்ல இருக்கிறாரு. ஓகே, அதனால வந்து எங்களுக்கு கேஸ் போய்கிட்டு இருக்குது. அதுக்குண்டான ஆதாரம் என்கிட்ட மீனா இல்ல. ஓகே, அதனால வந்து நான் மகளிர் ஸ்டேஷன்ல அவர் மேல புகார் கொடுத்தேன். அவங்க விசாரிச்சதுல ஆமா அது உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கு மேல வந்து அது கேஸ் போட்டிருக்கிறேன். அது வந்து என் பக்கம் ஏதாவது முடியுமா ஆதாரம் இல்லாதனால அப்படிங்கறதுனால கேக்குறேன். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அம்மா கவிதாம்மா, சொல்லுங்க. இப்போ நீங்க வழக்கு வந்து என்ன வழக்கு போட்டிருக்கீங்க? அவரோட நான் சேர்ந்து வாழணும்னு தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். ரெஸ்டியூஸ்ட். சரி, அவங்க நீங்க வந்து போட்டிருக்கிறது மகளிர் ஸ்டேஷன்ல வந்து நீங்க ரெஸ்ட் வேற கேளுங்க. வீடு பார்த்து போங்க, இருக்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஆ அவர் வரமாட்டேன்ட்டாரு. ஆ அதனாலதான் நான் கேஸ் வந்து அவர் இந்த மாதிரி இந்த இடத்த விட்டு வரணும்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு திருமணமாகி எவ்வளோ நாளுமா ஆகுது? எனக்கு கல்யாணம் ஆகி 27 வருஷம் ஆகுதுங்க சார். குழந்தை இருக்கா? பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார். பேத்தி 4 வயசுல இருக்குது, பையன் 18 வயசுல இருக்கான். சரி, இப்போ கணவர் வந்து உங்க கூட இருக்காரா வெளியே இருக்காரா? இல்ல, அவர் வந்து தனி வீடு பார்த்து போலான்னு ஒன்னே பக்கத்திலேயே இருக்கிறாரு. தம்பி பண்டாயிரத்தியார தான் அஃபேர்ல இருக்கிறாரு. எத்தனை வருஷம் ஆச்சு வெளியே போய் அவரு? அவர் வெளியே போய் இன்னைக்கு 2 வருஷம் ஆகுது சார். 2 வருஷம் ஆகுது. நீங்க ஆமாங்க சார். இப்ப வழக்கு வந்து என்ன வழக்கு போட்டிருக்கீங்க? சேர்ந்து வாழ சொல்லி போட்டிருக்கீங்க. ஆமா, அப்படிதான் சார் நான் போட்டிருக்கேன். அந்த கேஸ் இன்னும் முடியல, கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இல்ல, கேஸ் போய்கிட்டு தான் சார் இருக்குது. எனக்கு என்னன்னா ஆதாரம் இல்ல, அதனால நான் போயிருக்கேன். மகளிர் ஸ்டேஷன்ல விசாரிச்சது அது உண்மைன்னு தெரிஞ்சது, அவ்வளவு மட்டும். என்ன மகளிர் ஸ்டேஷன்ல என்னன்னு கொடுத்தீங்க கம்ப்ளைண்ட்? இந்த மாதிரி அவர் தம்பி பண்டாட்டியார இருந்துகிட்டே நான் ரொம்ப அடிச்சு சித்திரவதை பண்றாரு, அந்த வீட்டை விட்டு வேற பக்கம் வாங்குறேன், வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். சரி, அவர் மேல இந்த மாதிரி டார்ச்சருக்கு வேற ஏதாவது டிவி ஆக்ட், கிரிமினல் கேஸ் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் கொடுக்கலீங்க சார். வெறுமனையா போலீஸ் ஸ்டேஷன்ல வரணும்னு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சரி, அப்போ இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேர்ந்து வாழ சொல்லி பண்ணதுல அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல தான் முடிவாகுமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீதிமன்றத்தில் வந்து இப்போ நீங்கள் சேர்ந்து வாழன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ண விஷயம் இதையெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா அதை வந்து அவருக்கு வந்து என்ன கோர்ட்டில் என்ன மாதிரி வரும்? இப்போ கோர்ட்டில் வந்து நீங்கள் விவாகரத்து வழக்கு போட்டால் அவர் என்னை சித்திரவதை பண்ணதாருன்னா டிவி ஆக்ட் தனியாக இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து தம்பி மனைவியோடு சேர்ந்து உங்களை கொடுமைப்படுத்துகிறாருன்னு சொல்கிறீங்கன்னா வெறுமனையாக போலீஸில் கம்ப்ளைண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமா சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு பரிகாரம் வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்க. ஆமாங்க சார். அதே சமயம் அவர் திருந்தி உங்களோட சேர்ந்து வாழணும் நினைக்கிறீங்க, சரிதானா? ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க. சரி, அப்போ அதை நீங்க நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கிட்ட சொன்னீங்களா? இது மாதிரி வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கேன், அதையெல்லாம் நீங்க நீதிமன்றத்தில் சொல்லுங்கன்னு சொன்னீங்களா அவர்கிட்ட? எல்லாமே சொல்லியிருக்கிறேங்க சார். சரி, அப்போ கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த வழக்கில் விசாரிப்பாங்க, என்கொயரி வரும். விசாரிக்கும் போது அவரும் வந்து கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம். அப்போ அவர் இந்த ஆதாரத்தில் நீங்கள் என்னென்ன அவர் இது மாதிரி பண்ணுறாருங்கிறதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வச்சு காமிங்க. அப்போ நீதிமன்றம் அவரை கண்டித்து உங்கள் பக்கம் வந்து தீர்ப்பு சொல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு மெயின்டெனன்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டு நாயன் சௌமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில், அந்த வழக்கு ஜீவனாம்சம் தொடர்பாக, கணவன் மனைவி விவாகரத்து தொடர்பாக ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம், அது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு, அதில் அவங்க சில விஷயங்களை தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கணவனை மனைவி வந்து ஜீவனாம்சம் கேட்டு நியாயமில்லாமல் அந்த சொத்துக்களை ஃபுல்லாக, கணவனுடைய சொத்துக்களை ஃபுல்லாக வந்து பிடுங்கணும், பறிக்கணும், அபகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவரை மிரட்டக்கூடாது. அவங்க அப்பா அம்மா மேலே வந்து டிவி ஆக்டை போட்டு வயசான அப்பா அம்மா மேலே ஒன்றுமே தப்பு பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பொதுவாக குடும்ப சட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நலன் பயக்கக்கூடிய விதிகள் இருக்குது. கொடுமைப்படுத்துவது, சித்திரவதைப்படுத்துவதுக்கு எதிராக டிவி ஆக்ட் இது பண்ணலான்னு சொல்லி நிறைய விதிகள் இருக்குது. ஆனால் அந்த விதிகளை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பயன்படுத்திட்டு
நீ வந்து மாமனார் மாமியார் வயதானவங்க அப்பாவியாக இருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டில் அந்த டிவி ஆக்டில் இதாகிடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க இப்போ வந்து ரீசெண்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது தேவைக்கு இப்போ நீ வந்து என்ன உங்களுடைய ஃபினான்சியல் உங்களுடைய பொசிஷன் என்ன, மனைவி வந்து உண்மையில் பராமரிக்கிறதுக்கு என்ன தேவை, அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு என்ன தேவை, அவங்க வேலையில் இருக்காங்களா, அவங்க ப்ராப்பர்ட்டி இருக்கா, இது எல்லாத்தையும் வச்சு ஹஸ்பண்ட்லேருந்து நீ முறையாக என்ன வாங்க முடியும். ஆக்சுவலாக அந்த வழக்கில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒய்ஃபு ஒய்ஃபு வந்து நிறைய ஜீவனாம்சம் வாங்கியிருக்காங்க, ஜீவனாம்சம் ஆர்டர் போட்டிருக்காங்க. செகண்ட் ஒய்ஃபும் வந்து இதில் வந்து கிளைம் கேட்குறாங்க. அதே மாதிரி எனக்கு அந்த சொத்தை புறம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் கேட்க முடியாதுன்னு சொல்லி பொதுவான விதிகளை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. இது மாதிரி மனைவி தரப்பில் வந்து கணவனை வந்து இப்போ நாளைக்கு கணவன் வந்து ஒரு ஏழையாயிட்டான், அப்போ மனைவி வந்து கொடுப்பாங்களா, அவங்க அவனுக்கு கவனிப்பாங்களா? அப்போ அந்த மாதிரியெல்லாம் வந்து இப்போ பாரபட்சம் வந்து பார்க்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ரொம்ப வந்து அழுத்தக்கூடாது, இந்த ஆக்டை வச்சு கணவனை மிரட்டக்கூடாது, குடும்பத்தை மிரட்டக்கூடாது. நியாயமான போதுமான உண்மையான உங்களுக்கு என்ன அந்த மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சமில் எது நியாயமான முறையில் கிடைக்கணுமோ அதை மட்டும்தான் நீதிமன்றம் வந்து கருத்தில் கொள்ளும் அப்படின்னு இதில் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பாக சொல்லியிருக்காங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த வந்துட்டு இப்போ சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார். நம்ம காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எங்கேருந்து பேசுறீங்க மேடம்? நான் சிதம்பரம் தாலுகா கீரப்படத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம். மேடம், எனக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அவர் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்ட் மட்டும் இல்லாம ஒரு பொறுப்பில்லாத கணவராக இருந்துட்டாரு எனக்கு. ஓகே. பையன் இருக்கான், பையனுக்கு 14 வயசு ஆகுது. அது குழந்தையிலேருந்து நான் தான் பாத்துக்கிறேன், நான் தான் என்னுடைய பொறுப்புல நான் தான் பாத்துக்கிறேன். ஓகேம்மா. ஆனா அப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு மேடம். அவரு குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்றது, காசு கொடுக்கறது கிடையாது, பையனையும் பாத்துக்கிறது, எனக்கு என்ன தேவை எதுவும் பார்த்தது இல்லை. வரதட்சணை கொடுமைப்படுத்தினாங்க என்ன, ரொம்ப வார்த்தையாலையும் செயலாலையும் ரொம்ப அடிச்சு துன்புறுத்தினாங்க. அதெல்லாம் எனக்கு தாங்க முடியுமா என்ன பண்ணா கோர்ட்டுக்கு நான் போனேன். அவர் ஒரு இடத்துல இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறது, அப்படியே போயிட்டு இருந்தாரா. நான் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒருதலை பட்சமா எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டாங்க. ஒரு 3 வருஷம் அலைஞ்சோம், ஒருதலை பட்சமா விவாகரத்து கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ என்ன பிரச்சனைனா வந்து அவரு ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஒரு டைம் வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்கு வந்து நைட்டு 12:30 மணிக்கு மிட் நைட்ல வராரு. வந்து குடிச்சிட்டு பேசுறது, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாரு மேடம். எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு, பையனை என்னால சரியா வளர்க்க முடியல. இப்ப என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்க, கரெக்டாமா? ஆமா மேடம். இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு எந்த பொறுப்புமே கிடையாது, பையனை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. அந்த பையனுக்காக எதுவுமே செய்யறதுல என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஓகே. அவர் மட்டும் நாடோடி மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருக்காரு மேடம். அவருக்கு ஏதாவது சிவியரா ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும் மேடம். அவருக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுக்கணும் மேடம். உங்களுடைய சந்தேகம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். நீங்க எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க இல்லீங்களா? டிவோர்ஸ் ஆர்டர் காப்பி வச்சிருக்கீங்க? வச்சிருக்க மேடம். அவர்கிட்ட கிடையாது, என்கிட்ட மட்டும் தான் மேடம் இருக்கு. புரிஞ்சிடுது. நீங்க அது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இல்ல கொடுக்கல மேடம். ரெண்டாவது, அவர் உங்களை அடிக்கிறது, இப்ப வந்து அடிக்கிறது, துன்புறுத்துறது, வாயில வார்த்தைகள் எல்லாம் பண்றாரு அப்படின்னா நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை யூஸ் பண்ணலாம், டிவி கொடுக்கலாம். இந்த ஆர்டர் காப்பியோட சேர்த்து நீங்க ப்ரொசீட் பண்ணி கொடுக்கணும். அவருக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டெஸ்ட் பண்ணி டிவோர்ஸை வந்து கண்டோன் டிலே பண்ணி கோர்ட்ல கேஸ் நடத்தட்டும். அப்படி இல்ல வந்து எதுவுமே செய்யல மேடம். அவங்க அம்மா அவங்க அண்ணன் இவங்க எல்லாமே செஞ்சு என் வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க. அந்த பையனையும் என்னையும் நிர்கதியா விட்டுட்டாங்க மேடம். நீங்க மெயின்டெனன்ஸ் எதுவும் போடலீங்களா? போடல மேடம். அவர் வந்து ஒரு இடத்துல இல்ல மேடம், ஒரு நிரந்தரமான ஒரு வேலை பார்க்கல. ரொம்ப எனக்கு டார்ச்சர் தாங்க முடியாதனால விவாகரத்தையும் கேட்டு வாங்கிட்டேன் மேடம். நீங்க டிவில கொண்டு போய் கேக்குறீங்க, இப்போ வந்து அவர் இந்த மாதிரி 12 மணிக்கு வராரு, என்னை வந்து பயம்படுத்துறாரு அப்படின்னு நீங்க குடும்ப வன்முறை சட்டத்துல போய் கேக்குறீங்கன்னா அதுல ஒரு இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். சரிங்க மேடம். ஓகேங்களா? இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் குழந்தையை பாதுகாத்துக்கிறதுக்கும் நான் இந்த கேஸ் நடத்துற வரைக்கும் இந்த அமௌண்ட் எங்க போய் பார்க்கறது எனக்கு தெரியல மேடம். இப்போ நீங்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? ஆமா மேடம். அங்க உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நீங்க கம்ப்ளைண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே. நான் வந்து அம்மா வீட்ல இருக்கேன் மேடம். அது குடும்ப வன்முறை சட்டமா? ஏன்னா இப்போ நீங்க உங்க வீட்ல தனியா இருக்கீங்க, இந்த மாதிரியான தகவல் கோர்ட்டுக்கு போய் தான் நீங்க ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அத ப்ராப்பரா கம்ப்ளைண்ட கரெக்டா எழுதுங்க.
அவர் எப்படி வந்து ராத்திரியில பயன்படுத்துறாரு. ஏன்னா கணவனா இருந்தாலுமே அவருடைய உறவு முறை முறிந்துடுது அப்படின்னா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமா மேடம். ஓகேங்களா? அதுக்கான நியாயமான தீர்ப்புகள். ஆனா அடிக்கிறேன், உதைக்கிறேன், அசிங்கமா பேசுற வார்த்தைகள்னா அதுக்கு அவங்க செக்ஷன்ஸ் போடுவாங்க. நீங்க தெளிவா என்ன சொன்னாங்கன்ற வார்த்தைகளை அவங்க கம்ப்ளைண்ட்ல கரெக்டா கொடுங்க. என்னன்னா 2 கொஸ்டின் தான் மேடம். அவர் டார்ச்சர் தாங்க முடியாம பையனை நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இன்னுமே என்ன விடாம வந்து ஒரு மன உளைச்சல் ஆளாக்கிட்டு இருக்காரு. பையனுக்கு இது வரைக்கும் அவங்க குடும்பத்துல இருந்து எதுவுமே கொடுக்கல மேடம். அதுதான்மா நீங்க பேசும்போது அவங்கள ரீஹாப் சென்டருக்கு கொண்டு போவாங்க. அதாவது அதிகமா குடி போதைக்கு அடிமையாயிட்டாங்கன்னா அது அவங்களாலதான் ஸ்டெப்ஸுங்க ரெஃபர் பண்ண முடியும். ஆனா ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்கிற ஆள் கிடையாது மேடம். ஊரா போறோம். பாண்டிச்சேரி, கடலூர், சென்னை, கோயம்புத்தூர் இப்படி ஊரா போயிட்டு தங்கி வேலை செய்யறது. அவர் தேவையை மட்டும் பாத்துக்கிறது. அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கும் தான் மேடம் கனெக்ஷன் இருக்கு. அவங்க அம்மாட்ட மட்டும் தான் பேசுவார் மேடம். ஆனா அவங்க அம்மா எனக்கு தெரியாதுன்னு பொய் சொல்லுவாங்க மேடம். அவங்க அம்மா தான் மேடம் மெயின் கேரக்டர் இதுல முதல்ல. இல்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா தேவையில்லாத பேர்களை நீங்க அங்க சேர்க்க வேண்டாம். அவங்க கணவர் தான் உங்களை இப்ப டிஸ்டர்ப் பண்றாருன்னா அதை சொல்லுங்க. என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க கண்டிப்பா. புரியுதுங்களா? ஏன்னா டிவின்றது எப்படின்னா நிறைய பேர் தவறா பயன்படுத்துறது. இவங்க சம்மந்தப்பட்டவங்க கூடனா அவங்க அம்மா ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா எதுவுமே செய்யாம உங்களை அடிக்காம உதைக்காம அவங்கள ஒரு ஆளா பார்ட்டியா உள்ள போடாதீங்க. ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட மற்றொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், நான் சின்ன சேலத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். அதாவது என் ஒய்ஃப் இப்போ இந்த அம்மா சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான் என் ஒய்ஃப் வந்து இப்போ எங்களை விட்டு தனியாக போயிட்டாங்க. ஓகே. வேற ஒருத்தவங்க அஃபேர் இருந்துட்டு ஒருத்தவங்களோட இல்லை பல பேர்கிட்ட கொஞ்சம் நாள் அப்படியே அஃபேர் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. ஓகே சார். ஆனால் என்னால் வந்து எவிடன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண முடியல. எனக்கு 3 குழந்தைங்க, பையன் 1, பொண்ணுங்க 2. இவங்க படிப்பு வீணாயிடுங்கிறதுனால அவங்களை போய் தொந்தரவு பண்ணியோ அவங்க எவிடன்ஸ் ரெடி பண்ணியோ அவங்கள்ட்ட இருந்து என்னால விவாகரத்து வாங்குறதுக்கு என்னால முடியல. ஏன்னா பசங்க படிக்கிற வயசு. ஒரு பையன் காலேஜ் படிக்கிறாரு, 2 பொண்ணுங்க வந்து 1 10வது 1 12வது படிக்கிறாங்க. இப்ப இவங்களை வந்து மெச்சூரிட்டி அவங்களை கொண்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறதுனால அவங்க பின்னாடி போய் எவிடன்ஸ் தேடிக்கிட்டோ அவங்கள சண்டை பிடிச்சிக்கிட்டோ இது பிரச்சனை பண்ண முடியல என்னால. அவங்கள்ட்ட இருந்து என்ன விவாகரத்து வாங்க. ஏன்னா எப்படின்னா எனக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை, என் பசங்களை தவிர வேற எந்த எவிடன்ஸும் இல்ல. ஆனா ஏற்கனவே இவங்க தப்பான அஃபேர்ல இருந்து உள்ளூர்ல சண்டை வந்துச்சு. அந்த ஒரு காரணம். இப்ப வேற ஒரு உள்ளூர்ல இன்னொரு பையனோட அஃபேர்ல போயிட்டாங்க வெளியே. திரும்ப அவனை விட்டு வேற ஒரு பையனை இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்காங்க. ஆனா 2 வருஷம் ஆச்சு, அவங்க எங்க இருக்காங்கிறது தெரியல. ஆனா அவங்க விட்டு அஃபேர் இருக்காங்க இல்லையா, அந்த பசங்களோட அப்பா அம்மா எல்லாம் எந்த சண்டைக்கு வராது. ஓகே சார், இப்போ என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்க. அவங்க ஸ்டேபிளாவும் இல்ல, என்கிட்ட எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்ல வரீங்க. அவங்க விவாகரத்து அவங்கள்ட்ட எப்படி நான் வாங்குறது அப்படிங்கிற ஒரு வழி எனக்கு தெரியல. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார், இப்போ உங்களுக்கு எப்போ திருமணம் ஆச்சு சார்? சார் 2006 சார். 2006. உங்களுக்கு இப்போ 3 பிள்ளைங்க இருக்காங்களா? ஆமாம் சார். சரிங்க, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? சின்ன சேலம் பக்கத்தில் சார். எங்க? பக்கத்தில் சின்ன சேலம். சரி, சின்ன சேலத்தில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவங்க மேலே விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யுங்க. சரிங்க. அந்த விவாகரத்து வழக்கில் என்ன காரணம், எதனால் வந்து நீங்கள் விவாகரத்து செய்கிறீங்கிறத உங்கள் வழக்கறிஞர்கிட்ட சொல்லி அதை தாக்கல் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து முறையாக அவங்க எந்த அட்ரஸ், அவங்க அம்மா அட்ரஸ் தெரியுமில்ல, அவங்க குடும்ப அட்ரஸ்ஸு, அந்த அட்ரஸுக்கு நோட்டீஸ் போகும். அவங்க வந்து அப்பியர் ஆகலைன்னா அது வந்து எக்ஸ்பார்ட்டி ஆகிடும். அப்போ உங்கள் பக்கம் வந்து எக்ஸ்பார்ட்டி ஆனோடனே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க வருவாங்களான்னு பாருங்கள். உங்கள் வழக்கறிஞர் சொல்லுவார். அதுக்கப்புறம் அதை எவிடன்ஸ் எடுத்து உங்கள் பக்கம் விவாகரத்து தீர்ப்பாங்கி நீங்கள் அடுத்த கல்யாணமோ இல்லை நீங்கள் வேறு ஏதோ ப்ரொசீட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இன்னும் திருமண பந்தம் இருக்கிறத மாதிரி தான் அர்த்தம். ஓகே சார், புரியுதுங்களா? சரி, தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? ராஜாங்க மேடம், விருதாச்சலம். சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். ஒன்றும் மேடம். சொல்லுங்க சார். சார் லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். காலர் கட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றொரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் எனக்கு மனைக்கும் 15 வயசு வித்தியாசம். ஓகே. 15 வித்தியாசம்.
அவள் சொல்லுது எனக்கு புரியல, நான் சொல்லுது அவள் புரியல. ஓகே எனக்கு 2 பசங்க வந்து 2 பசங்களும் அவள் சொல்லிபிடித்தான் நான் நடக்கானுங்க. ஓகே வக்கீலுக்கு ரூபா கொடுக்காண்டான்னு சொல்லுவான். ஓகே இதனால வெற்றி பெற கேஸ் எனக்கு தோல்வி அடைக்கூடிய முகத்துல போயிட்டே இருக்கு பாத்துருங்க. ஓகே சார். ஆமா, இப்படி பல விதமான குழப்பங்கள்ல இருக்கு. தவறான ஆலோசனையில கேட்கா ஓகே அப்படி சிக்கலா இருக்கு. ஓகே சார், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க வரீங்க, கரெக்டா? ஆமா ஆமா. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். ஐயா நீங்க அவங்க உங்க கூட தான் இருக்காங்களா உங்க மனைவி? ஆஸ்பத்திரி போயிருக்கான். புரியல. ஆஸ்பத்திரி போயிருக்கான். அதாவது நான் என்ன கேக்குறேன்னா அவங்க வேலைக்கு போறவங்களா? வேலைக்கு போவாங்க. சரி, உங்களோட தான் உங்க மனைவி இருக்காங்க, உங்க கூட தானே வாழ்றாங்க? ஆமா. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. கவுன்சிலிங்கிறது இப்போ உங்களுக்கு வயது வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது உங்களுக்கு ஆனாலும் சரி அவங்களுக்கு ஆனாலும் சரி ஒரு மன ரீதியாக என்னென்னா நம்ம வயது இப்படி இருக்குது, அதனால நம்ம வந்து இந்த உறவோட கரெக்டாக இருக்கா அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கும் இருக்குது அவங்களுக்கும் இருக்கும். நீங்கள் 2 பேருமே கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்கள் மனசில் இருக்க கேள்விகளை அங்கே கேட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கான பதிலை சொல்லுவாங்க. அடுத்ததாக வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு அதுக்கான நிறைய கிளினிக்ஸ் இருக்குது இப்போது. ஓகே மேம், அதை போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு தலாக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ முஸ்லீம் ரிலீஜியனில் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்கேஸ் அது மனைவிக்கே தெரியாமல் வந்துட்டு தலாக் அப்படின்னு அலாக்கேட் பண்ணாங்கன்னா என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் சார் லீகலாக? அதாவது இப்போ உச்சநீதிமன்றத்தில் சமீபத்தில் சொல்லப்பட்ட தலாக் தொடர்பான ஒரு தீர்ப்பு என்ன அப்படின்னா, இஸ்லாமிய சட்டத்தின்படி தலாக் 3 முறை தலாக் என்று சொன்னால் அது வந்து விவாகரத்து ஆகி முடிந்துவிடும் என்று அந்த விதிகள் இருக்கிறது. அந்த விதியை மத்திய அரசு வந்து இடையில வந்து அது போன்ற அதை மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதை மாற்றினாங்க. அதுக்கு நிறைய வரவேற்பு பெண்கள் மத்தியில் இருந்துச்சு. இப்போது அந்த ஒரு வழக்கில் என்னாச்சு அப்படின்னா, அந்த கணவன் வந்து அப்படி தலாக் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து அவர் வந்து நேரடியாக மனைவிட்ட சொல்லவும் இல்லை, அது தொடர்பான வந்து கையெழுத்தும் போடலை, எதுவுமே பண்ணாமல் அவருடைய வழக்கறிஞரை வச்சு எல்லாமே ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படின்னு அவர் அட்வொகேட்டே வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த கேஸில் வந்து வக்காலத்து போட்டுட்டு அது தலாக் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டாரு. இப்போ கடைசியாக வந்து நீதிபதி என்ன பண்ணாங்கன்னா, இது எந்த சட்டத்தில் இருக்குது, இது என்ன முறை, இது என்ன, எப்படி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி வந்து இது கணவன் வந்து மனைவிட்ட பேசாமலேயே இது எப்படி வழக்கறிஞர் வந்து வக்காலத்து போட்டு சொன்ன உடனேயே எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி மிக கண்டனம் தெரிவித்து அந்த மாதிரி செய்யக்கூடாது, அதை வந்து கண்டிப்பாக கையொப்பம் பண்ணணும், அதை வந்து அவங்க எதிர்த்தரப்பில் மனைவி தரப்பில் அதை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அது தலாக் ஏற்றுக்கொண்ட முறையாக அது வருமே தவிர நீங்களாக வந்து வழக்கறிஞரே வந்து ஒரு இதை அவருக்கு நீங்கள் அப்பீரான உடனே அவருக்காக நீங்கள் வழக்கில் ஆஜரான உடனே அதை மையப்படுத்தி வக்காலத்தை மையப்படுத்தி இதை தலாக் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரிவதை ஏற்றுக்கொள்ள முடியும்? 2 பேரும் பேசவே இல்லையே, எப்படி வந்து இதை உடனே வந்து விவாகரத்து கொண்டு வரீங்க அப்படின்னு மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்து அந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. அதனால் வெறுமனையாக வந்து எந்த ஒரு ஃபார்மாலிட்டியுமே பண்ணாமல் வந்து தலாக்குங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கு. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. காலர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? மேடம் நாகப்பட்டினத்துல இருந்து சரண்ராஜ் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சார், உங்களுக்கான சந்தேகம். மேடம் ஒன்றும் இல்லை மேடம், என் மிஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட தொடர்பில் இருக்காங்க. ஒரு 1 இயர் ஒரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் தான் என்னை வந்து ஏமாத்திட்டாங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அது 2-3 வருஷமா கண்டிச்சா ஆனால் கேட்கல. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 இயரா திரும்பி வாழணும்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னோட வாழ்ந்தாங்க. ஓகே. வாழ்ந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி தப்பு பண்ணாங்க. இப்போ வந்து டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க மேடம். ஓகே. நான் வந்து எங்க அப்பா அம்மாவோட இருக்கிறேன், இங்க வந்து வாழணும்னு சொல்றேன், நாப்படத்துக்கு வந்து வாழ அப்படின்னு சொல்றேன், அவங்க வாழ மாட்டாங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல அது மேடம். இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல, அதுக்கான ரெமெடி வேணும்னு கேக்குறீங்க, கரெக்டா சார்? ஆமா மேடம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்றாங்க மேடம். ஓகே சார், அவங்க டினை பண்ணிட்டு இருக்காங்க.
டிலே பண்ணிருக்காங்க மேடம். ஆனா அவங்க பண்ற தப்புகள்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு என்னோட இதை வந்து ஆதாரத்தை வந்து எனக்கு 2 பொம்பளை பிள்ளை மேடம். ஓகே சார். அது வந்து அவங்க இது பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க மேடம். ஓகே என்னன்னு எனக்கு வந்து தீர்வு காணும் மேடம். ஓகே ஓகே. உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். ஐயா, நீதிமன்றத்துல ஏதாவது வழக்கு தொடர்ந்து இருக்கீங்களா உங்க மனைவிய? மேடம் வழக்கு தொடரல மேடம். ஆனா நிறைய டைம் வந்து அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுருக்கேன் மேடம். அதுதான் நீங்க எந்த வழக்கும் அவங்க மேல போடல இல்லைங்களா? ஏன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு மேடம். புரியல. அவங்களோட ரெக்கார்ட், அவங்க பேசுற ரெக்கார்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. இல்ல நான் வந்து உங்களுக்கு எவிடன்ஸ் கேட்கல. அவங்க மேல நீங்க எந்த ஒரு வழக்கும் இன்ன வரைக்கும் தொடரல. தொடரல மேடம். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, குழந்தைங்க என்ன வயது? சின்னவங்களுக்கு 5 இயர்ஸ் மேடம், பெரியவங்களுக்கு வந்து 7 இயர்ஸ் மேடம். சரி, நீங்க வந்து அவங்களோட வாழணும்னு விருப்பம் இருக்குங்களா, இல்ல வேண்டாம் அவங்களுக்கு விவாகரத்து வாங்கிடணும்னு இருக்கா? மேடம் எனக்கு விருப்பம் இருக்கு மேடம். என் கூட என் குடும்பத்தோட இங்க ஊர்ல வந்து வாழ்ந்தா எனக்கு ரொம்ப விருப்பம் மேடம். அப்போ அதுக்கு வந்து நீங்க அவங்கள சேர்ந்து வாழவோ எது வந்தாலும் கோர்ட் நீதிமன்றத்தை தான் நீங்க அணுகி ஒரு பெட்டிஷனா போட்டு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. உங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேசுவாங்க. அவங்க என்ன மனதுல வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில விசாரணை நடந்து சேர்ந்து வாழ்றதா இருக்குன்னு நீங்க சேர்த்து பெட்டிஷன் போட்டீங்கன்னா கண்டிப்பா நீதிமன்றத்துல ஒரு உத்தரவு கிடைக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, இதே மாதிரி நான் தப்பு பண்ணவா அப்படிதான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அகைன்ஸ்ட். ஏன்னா இப்ப அடல்ட்ரி பெரிய அஃபென்ஸ் இல்ல ஐயா. அடல்ட்ரி அஃபென்ஸா எடுத்துட்டு போக முடியாது. ஆனா அவங்க உங்க கூட வாழல, க்ரூயாலிட்டி ஆக்ட்ல கிடையாது மேடம். ஏன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு தெரியும். நான் அந்த சப்போர்ட்டை பத்தியே பேசல. அவங்க அதை தாண்டி 2 வருஷம் உங்க கூட சரியா வாழல, டிசர்ஷன், அதே மாதிரி மற்ற கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு மனைவிக்கா அவங்க நடந்துக்கலன்னா க்ரூயாலிட்டி, இந்த மாதிரி அதர் கிரவுண்ட்ஸ் இருக்கு. அடல்ட்ரியே ஒரு அஃபென்ஸா எடுக்க முடியாது. பட் அடல்ட்ரியும் ஒரு அஃபென்ஸா நீங்க வந்து பாலிஷ்டா சொல்ல முடியும். இன்னார் சொல்லாம இவங்க எங்களோட இல்லை அப்படின்னு. அதை நீங்க பெட்டிஷன்ல பண்ணும் போது தான் தெரியும். நீங்க முதல்ல அவங்கள கூப்பிட்டு பேசுற வழியில ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. நான் சேர்ந்து வாழணும்னு ஒரு கண்டிஷன் சொல்றீங்கல்ல, இதை நீங்க நீதிமன்றம் கொண்டு வந்து வழக்கா தொடர்ந்து ஒரு கவுன்சிலிங் போய் அப்போ அதுல இருக்கிற அவங்க மனநிலையை புரிஞ்சாதான் உங்களுக்கான நல்ல தீர்வு கிடைக்கும். மேம், இப்போ வந்துட்டு ஃபேமிலி கோர்ட் போனோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்று வந்து கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் மீடியேஷன்ற ஒரு வார்த்தையும் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ கவுன்சிலிங்க்கும் மீடியேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன் என்ன மேம்? ஃபஸ்ட்டு ஒரு கேஸு வழக்கை வந்து தொடர்ந்துடுறாங்க. ஸோ அவங்க எந்த மனநிலையில் தொடர்ந்துடுறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து சில கேஸில் பேசி தீர்வு காணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அப்போது கோர்ட் என்ன பண்ணுன்னா, தனிப்பட்ட அவங்களோட பெட்டிஷனில் என்னென்ன இருக்கோ அந்த ப்ரேயரை படித்து அவங்க தரப்பில் என்ன இருக்கோ அதை கேட்குறதுக்கு தான் கவுன்சிலிங். ஸோ அதில் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டோ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டோ அந்த மாதிரி பீப்புள்ஸை கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கக்கிட்ட பேசுவாங்க. 2 தரப்புக்கிட்டேயுமே என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி பேசி கோர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் ஏதாவது வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறீங்களா, இல்லை ஒன்றா சேர்ந்து போக போகிறீங்களா அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை எழுதி இதான் அவங்க மனநிலையில் இருக்குன்றத ரெக்கார்ட் கொடுப்பாங்க. இது கவுன்சிலிங்கில். மீடியேஷன் எப்போ வரும் அப்படின்னா, மீடியேட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஜட்ஜாகவே எடுத்துக்கோங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இப்போ ஒரு ஐஏல ஒரு ஆர்டர் வந்துருச்சு, ரெஸ்டிடியூஷன் சேர்ந்து வாழுங்க. ஒருத்தவர் டைவர்ஸ் போட்டிருக்காங்க, இன்னொருத்தவங்க ரெஸ்டிடியூஷன் போட்டிருக்காங்க. அதில் ஒரு ஐஏஓ ப்ரேயர்லேயோ இவங்க இந்த மாதிரி இன்சேன், இவங்களுக்கு வந்து மென்டலி சேலஞ்சாக இருக்காங்க, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க, அவங்க ப்ராப்பர்ட்டிஸை ரிட்டர்ன் பண்ணுங்கள், ஒரு ஆர்டர் வந்துடுது. அப்போது அந்த ஆர்டரை ஃபோக்கஸ் பண்ணும்போது மீடியேஷனில் இன்னொரு தடவை பேசி பாருங்களேன். அதாவது வழக்கு நடந்துகிட்டே இருக்குது, கவுன்சிலிங்கில் எனக்கு வேண்டான்னு வழக்கு கவுண்டருக்கு போகுது, ஸ்டேட் ஆஃப் ட்ரையல்க்கெல்லாம் போகுது. ஒரு ஸ்டேஜில் இல்லை நாங்கள் வந்து ஒன்று போய் பேசி பார்க்கலாம், இல்லை செட்டில்மெண்ட் எதாவது பண்ணிக்கிறோம் அப்படின்னு 2 தரப்பு, அதாவது சேர்ந்து வாழறதுக்கும் சரி, இல்லை எனக்கு ஒரு பணம், அது எப்போ வரும், குழந்தைகள் அப்படின்னு பராமரிப்புக்கு வரும்போது கணவனும் மனைவியும் பேசிக்கொள்கிற ஒரு அக்ரிமெண்ட் வேணும். அது மீடியேட்டரால் தான் பண்ண முடியும். அந்த மீடியேட்டர் என்ன பண்ணுவாங்க, தனிப்பட்ட முறையில் அதில் இருக்க பெட்டிஷனில் என்னென்ன இருக்கோ அதை இவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் தனியாக கேட்பாங்க. ஸோ கணவன் தரப்பில் ஒரு நாள், மனைவி தரப்பில் 2 பேரும் சேர்ந்து, பிறகு அவங்களுடைய பேரண்ட்ஸ், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கடைசியாக என்ன வேணும், எந்த மாதிரியான உங்களுக்கு தீர்வு வேணும். இப்போ 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, அந்த பையனோ ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது பெர்மனன்ட் அலாமனியாக இருந்தாலும் சரி, இல்லை மெயின்டெனன்ஸாக போகிறாங்களா சரி, இல்லை அந்த குழந்தைய எங்களுக்கு பராமரிப்புக்கு இது வேணும், இல்லை இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, இந்த பசங்க இப்படி என்கிட்ட கொஞ்ச நாள் இருக்கும், விசிட்டிங் ரைட்ஸ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த மீடியேட்டர் சொல்லும்போது தேர் வில் ஃபைனலைஸ் அ அக்ரிமெண்ட்.
ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுச்சுன்னா அக்ரிமெண்ட். அப்படி கன்க்ளூஷன் வரலன்னா அது கோர்ட்டுக்கே போயிடும். அந்த கன்க்ளூஷன் வரும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ 2 தரப்பையும் எழுதி சமாதானப்படுத்தி அக்ரிமெண்ட் போட்டு 2 அட்வொகேட்ஸையும் சைன் பண்ணி இதை கோர்ட்டில் தாக்கல் பண்ணுவோம். ஓகே மேம். இட் வில் கம் டு மியூச்சுவல் கன்சென்ட் டு. ஓகே மேம். ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷனை ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? கிருஷ்ணகிரியிலேருந்து திவாகர் பேசுகிறேன். சொல்லுங்க திவாகர், உங்களுக்கான சந்தேகம். மேடம் இப்போ வந்துட்டு எங்க வைஃப் வந்துட்டு என்கிட்ட ஒரு 3 to 4 months தான் இருந்தாங்க. ஓகே. அதுக்குள்ள வந்துட்டு எங்க அப்பா அம்மா விட்டுட்டு தனி கொடுத்துன்னு போகணும்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. கூட்டிட்டு போய் வச்சிருந்துமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட செய்யறேன்னு சொல்லி என் மேல வந்துட்டு பொய்யான வழக்கு, டிவி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, உமன் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டவுரி ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, HMOPல கொடுத்துருக்காங்க, சொத்து கேஸும் கொடுத்துருக்காங்க. இப்ப 5 கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப எனக்கு அந்த பொண்ணு கிட்ட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்ல. பட் அந்த பொண்ணு வேணும்னே வந்துட்டு சொத்து வேணும் அப்படின்றதுக்காக நான் வாழ்றேன், நான் பண்ணது தப்பு, சும்மா அதே மாதிரி சொல்லிட்டு இது பண்றாங்க. பட் எனக்கு எப்படி நான் டிவோர்ஸ் அப்ரோச் பண்றது, நான் எப்படி வந்துட்டு அதுல இருந்து நான் மீண்டு வெளியே வர்றது? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் திவாகர் சார், சொல்லுங்க சார். உங்களுக்கு மேரேஜ் எப்போ ஆச்சு? 2022ல ஆச்சு சார். 2022. இப்போ வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் எதுவும் இருக்கா? குழந்தைகள் இருக்கா? ஆமா சார், ஒரு பையன் இருக்கா. ஆனா அவங்க வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே அவங்க ஸ்டேஷன், கோர்ட் எல்லாமே போயிட்டாங்க. ஓ, இப்போ அவங்க வந்து உங்களோட பிரிஞ்சு தான் இருக்காங்களா? ஆமா, பிரிஞ்சுதான் இருக்கும். 4-5 years தான் கான்டாக்ட் இல்ல. 3-4 years எந்த கான்டாக்ட் இல்லை. அவங்க நாங்க கோர்ட்ல பாக்குறோம், அவ்வளவுதான். கோர்ட்டில் பார்க்குறோம். சரி, இந்த டிவி ஆக்ட் இதெல்லாம் சொல்கிறீங்களா, இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள நடந்தது? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லை சார். அதுதான் எங்க அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது, செய்யக்கூடாது, அது தனி குடித்தனம் போயிட்டீங்க. ஆமா, தனியாவும் கூட்டு போய் வச்சிருந்தேன் கொஞ்ச நாள். தனியா வச்சிருந்தீங்க? வச்சிருந்தேன். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன் சார். அவங்க எதுவும் ஒர்க் பண்றாங்களா? அவங்க இப்பதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வக்கீல் கிட்ட இருந்து விசாரிச்சதுல ஏதோ அவங்களும் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு போறதா சொன்னாங்க ஒரு 6 months. சரி, இப்போ உங்க மாமனார் மாமியார் உங்க பேரண்ட்ஸ் இவங்க வந்து பெரியவங்கள அது பேசி எதுவும் முடிவெடுத்தாங்களா? சார், அவங்க சொந்தக்காரங்களே வந்துட்டு அவங்க சித்தப்பாவே வந்துட்டு ஊர் தலைவர் தான். ஒரு 50 டைம் 60 பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு கேட்கற மாதிரி இல்ல. சரி, என்ன மிஸ், அதாவது டிவி ஆக்டில் கொடுக்கறதுக்கோ உங்கள் மேலே வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் இது மாதிரி வந்து இதை மாதிரி எல்லா கிரிமினல் கேஸ்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது டார்ச்சர் அதை மாதிரி இருந்தால் தான் பேஸ், அதுதான் வந்து பேஸு. நீங்கள் வந்து ஏதாவது கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படின்னா தான் கொடுக்க முடியும். அது மாதிரி வந்து என்ன பிரச்சனையை வந்து கொடுத்துருக்காங்க? அதுதான் இப்ப நான் வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு கார் கேட்டேனா, ஒரு பிரேஸ்லெட் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் வந்து கேட்டதுக்கு வந்து என்ன ஆதாரம் கொடுத்துருக்காங்க? எதுவுமே இல்ல சார், எதுவுமே கொடுக்கலாம், ஆதாரமே எதுவும் கொடுக்கல. எதுவுமே கொடுக்கல. அப்ப நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. டிவி ஆக்ட்ல நீங்க நீதிமன்றத்துல நீங்க உங்க தரப்பு நியாயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லுங்க உங்க வக்கீல வச்சு. இது மாதிரியான தீர்ப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு மந்த்லி மெயின்டெனன்ஸ் ஒரு 10,000 அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு நஷ்டீடா வந்து ஒரு 8 lakhs கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் அப்ப வேலை செஞ்சுட்டு இருந்தேன். HMOPல மெயின்டெனன்ஸ் அது கொடுக்க முடியாதுன்னு அப்பீல் போட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே அந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் அந்த உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்கு, இன்னும் ஒரு டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்கு. அந்த கேஸ் தனித்தனி, அது 2 CC கேஸ், HMOPல ஒரு கேஸ், இன்னும் சொத்து கேஸ், இதெல்லாமே இன்னும் ரன்னிங்ல தான் இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியது. அதாவது ஆதாரம் எதுவுமே இல்லாமல் நிரூபிக்க முடியாத பட்சத்தில் உங்கள் மேலே வரதட்சணையோ கொடுமையோ டிவி ஆக்ட்லேயோ எந்த கிரிமினல் கேஸ்லையும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து உங்கள் தரப்பு வக்கீல் வந்து அவங்கள கிராஸ் பண்ணும்போதே அவங்க எல்லா உண்மையும் வெளிக்கொண்டு வந்துடுவாங்க. பொய்யான கேஸு, நீ ஒரு பொய் கேஸ் கொடுத்துருக்கீங்க, எந்த ஆதாரம் இல்லாமல் இவர்கிட்ட சொத்தை அபகரிக்கணுங்கிற நோக்கத்தில் நீங்கள் இந்த வழக்கெல்லாம் தாக்கல் பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் வக்கீல் எடுத்து சொல்லிடுவார். அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த தப்பும் பண்ணலைன்னா மடியில் கணமில்லை, வழியில் பயம் இல்லை. அதுதான் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதனால் வந்து அவங்க வந்து உங்கள் மேலே வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. ஆனால் மெயின்டெனன்ஸ் வந்து கணவன் வந்து மனைவியை பராமரிக்கணும், அது நீதிமன்றத்தோட தீர்ப்பு. அதில் ஏதாவது பாரபட்சம் நீங்கள் அப்பீலில் போகிறீங்க, அது என்ன முடிவு டிசைட் ஆகுதோ அதை பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் அதனால் வந்து ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியது. நீங்கள் வந்து முறையாக வந்து அந்த HMOPல அந்த விவாகரத்து, நீங்கள் விவாகரத்தானே கேட்குறீங்க?
ஆமா சார், ஆமா. அந்த விவாகரத்தை நீங்கள் அதில் உங்களுடைய என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லணுமோ, இவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க, என்னை வந்து இது மாதிரி வந்து குடும்பத்தில் எந்த விதமான ஒத்துழைப்பும் இல்லைன்னு உங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி அதுக்கு தேவையான ஆதாரங்களை சொல்லி விவாகரத்து பெறுவதற்கு, இல்லை சேர்ந்து வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விவாகரத்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லையா, இல்லை சேர்ந்து வாழணும் விரும்புறீங்களா நீங்கள்? இல்ல சார், இல்ல சுத்தமா இல்லை, சுத்தமாக இல்லை. அப்போ நீங்கள் விவாகரத்து பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அந்த இப்போ குழந்தைய நீங்களே எடுத்து வளர்க்கணும், உங்கள் பக்கமே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா குழந்தை? சார், அவங்க கொடுக்கறதா இருந்தா நான் வாங்கறதுக்கு ரெடியா இருக்கேன் நான். அதை நீங்கள் நீதிமன்றத்தில் சொல்லலாம். உங்களுக்கு விசிட்டிங் ரைட் இருக்கு, குழந்தைய பார்க்க ரைட் இருக்கு, பராமரிக்க ரைட் இருக்கு. அந்த குழந்தையோட வெல்ஃபேர் யார்கிட்ட இருந்தால் அது நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நீதிமன்றம் தீர்மானிச்சதுன்னா உங்கள் பக்கமே வந்து வளர்க்குறதுக்கு முடிவு பண்ணும். அதுக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க பக்கம் தான் போகணும்னு நினைக்காதீங்க. அது எங்கே வளரணும், அதோட வெல்ஃபேர். ஆண் குழந்தைய பெண்ணா? ஆண் குழந்தை சார். ஆண் குழந்தை. அப்போ பிரச்சனை இல்லை. அந்த குழந்தை ஒரு 5 வயசு வரைக்கும் முதல்ல தாய்கிட்ட இருக்கணும். அதை வந்து அதுக்கப்புறம் பாருங்க, அந்த குழந்தைய வந்து யார் பராமரிக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா மனு போடலாம். நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். சரி, ஓகே சார், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகம்? குழந்தைக்கு எத்தனை வயசு வரைக்கும் கொடுக்கணும்? குழந்தைக்கு எத்தனை வயசு வரைக்கும் மெயின்டெனன்ஸ் தரணும்னு கேக்குறீங்களா? ஆமாம்மா. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கு பதில் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுங்க. குழந்தை மேஜர் ஆறதுக்கு முன்னாடி வரைக்குமே மெயின்டெனன்ஸ் வாங்கலாமா? 18 வயது முடியறதுக்கு முன்னாடி வரைக்குமே மெயின்டெனன்ஸ் அலௌடு தான். ஓகேம்மா. இப்போ உங்களுடைய கேள்வி சரியா புரியல. இல்ல 18 வயசுன்னு சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க இல்ல கல்யாணம் வரைக்கும் கொடுக்கறாங்களே. கோர்ட்ல ஆர்டர் நீங்க 5 வயசுல போட்டு ஒரு ஆர்டர் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி 18 வயசு தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டா கிடைக்கும். அவங்க சொத்துரிமையில கடைசியா போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா பேர்ல ஏதாவது சொத்து இருந்துன்னா கேஸ் போட்டுக்கலாம் இல்லையா? எஸ் மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். மக்களுடைய அனைத்து கேள்விக்குமே 2 பேருமே ரொம்ப நிதானமாக சொன்னீங்க. சங்கரன் சாருக்கும் கீதா பிரியா மேமுக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி. உங்களிடமிருந்து விடை பெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.